அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள அரசு நிர்வாக முடக்கம் தொடர்பாக ஜனநாயக கட்சியினருடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை என அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பண சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் ஏற்பட்டுள்ள பண முடக்கத்தால் 6.70 லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் உள்ளனர். மேலும் 7.30 லட்சம் பேர் ஊதியமில்லாமல் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் அரசின் முதன்மை துறைகள் அனைத்தும் முடங்கும் நிலை ஏற்பட்டு உள்ளதோடு அமெரிக்கா முழுவதும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் ஊதியமில்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் வரி சலுகைகளை நீட்டிக்க கோரும் ஜனநாயக கட்சியினருடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் குடியரசுக் கட்சியினர் பணி நிறுத்தத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்து பெரும்பாலான சட்டங்களுக்கு 60 சென்ட் வாக்குகள் தேவைப்படும் முறையை தடை செய்ய வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.